இவர் பேரு ஸ்டான்லி. தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு நைட்ல ஒரு கால் வருது. என்ன வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இவரு இந்த பொண்ண மீட் பண்ண தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணோட புருஷன் ஆல்ரெடி இறந்துட்டாரு. இவரும் தன்னோட ஒய்ஃப கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. 2 பேரும் ஒரு லாட்ஜ்ல ஒண்ணா இருக்காங்க. அப்போ டிவில ஒரு கொலை பண்ணத பத்தி நியூஸ் வருது. இப்படிதான் இறக்கமே இல்லாம இவங்க கொலை பண்றாங்களோ அப்படின்னு இவ சொல்றா. சூழ்நிலை வந்தா கொலை பண்ண வேண்டியதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓ அப்போ சார் என்ன கூட கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறா. உன்னை கொல்லதாம அங்கேயே கூட்டு வந்திருக்கேன்னு இவர் சொல்றாரு. நல்லா காமெடி பண்றீங்க, எப்படி என்ன கொல்லுவீங்கன்னு சொல்லி கேக்குறா. இந்த ஷால் எடுத்து இப்படி கழுத்துல போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி விளையாண்டது போது விடுங்க அப்படின்றா. ஆனா இவரு நிஜமாவே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. அவ அங்கேயே செத்துடுறா. இவரு வட்ட வட்டமா புகை விட்டுட்டு இருக்காரு. அவளை கார் டிக்கில எடுத்து போட்டு டிஸ்போஸ் பண்றதுக்கு கிளம்பிடுறாரு. இவரு போலீஸ் எஸ்ஐ. விமலான ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா, அதை விசாரிக்க வந்திருக்காரு. அந்த பொண்ணு கடைசியா பேசின நம்பர் இவனோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால இவனை விசாரிக்க வந்திருக்காரு. ஆனா இவன் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். இவனோட பேர்ல இந்த நம்பர் இருக்கு. ஆனா இந்த நம்பரை யூஸ் பண்ணது இவனோட அக்கான்னு சொல்லி சொல்றான். அந்த அக்காவை எங்கன்னு கேட்டா அவங்க காணாம போய் 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றான். இதுதான் அவனோட அக்கா செல்வி. இவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு ஆள் கூட ஓடி போனதா இந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அந்த ஆளோட நம்பர் சித்ரான்னு ஒரு பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கதா சொல்றாரு. அதனால இவரு இப்போ சித்ராவோட வீட்டுக்கு விசாரிக்க போறாரு. அங்க சித்ராவோட அம்மா அவ காணாம போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்படியே இவரு ஒருத்தர் பின்னால ஒருத்தர விசாரிக்க விசாரிக்க ஒரு 7-8 பேருக்கு மேல மிஸ் ஆயிருக்கிறது தெரிய வருது.